ஆரம்பிக்கலாங்களா? செகண்ட் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலா இது வந்து ஈஸியாக மக்கிடும். அடுத்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம செடியிலேருந்து பீன்ஸ் அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து வந்துருச்சு. இதுக்கு சூப்பராக நல்ல மழை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுதுங்க. நல்லமா உட்காருமா அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் 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 தங்கம். டேய் என்னடா வித்த காமிச்சிக்கிட்டு இருக்க? இல்லை, ஆனால் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்போ ஓகே தான். இப்போ ரமதான் ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்னைக்கு வந்து ரேண்டம் டேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் வந்து நாங்கள் ஒரு பார்க்கு போனோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நாங்களாம் எவ்வளோ ஃபன் பண்ணோம், எதெல்லாம் பண்ணோன்னு பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஆரம்பிக்கலாங்களா? செகண்ட் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலா? விசாகன் ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? SST. பை. இன்னைக்கு காலையிலே கார்டன் வேலையெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தாச்சு. இந்த தக்காளி செடியெல்லாம் செம்மையாக காஞ்சி போச்சுங்க. செம்மையாக குளிர் காற்று அடிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா தக்காளி செடியும் வந்து பிடுங்கியாச்சு. நானும் சரி எப்படியாவது பொழைச்சி வரும்னு பார்த்தேன். ஒன்றும் பொழைக்கலை. ஓகே, பிடுங்க நல்லாது. இந்த செடியாவது நல்லாயிருக்கும். ஏன்னா முருங்கை மரம் வந்து நல்லா அட்லீஸ்ட் பெருசாக வளர ஆரம்பிக்கும். அதனால தான் சரின்ட்டு பிடுங்கியாச்சு. அந்த இலை எல்லாத்தையும் வந்து இந்த மண்ணில் அப்படியே போட்டாச்சு. இது வந்து ஈஸியாக மக்கிடும். அடுத்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வின்டர் டைம் எல்லாமே செடி எல்லாத்தையும் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் மாற்றணும்னு நினச்சோம். அது கடைசியில் இப்போ வின்டரே முடிய போகுது. இப்போ தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஒரே பக்கெட்லேயே இருக்குது. இந்த கருவேப்பிலை செடியை தான் வந்துட்டு அந்த டப்பில் வந்து வைக்க போகிறோம். ஆக்சுவலாக பக்கெட்டை அப்படியே அந்த மண்ணுக்குள்ளார இறக்கி வேறு டேமேஜ் ஆகாமல் இறக்கிடுவோன்னு பார்த்தோம். பட் என்னாச்சு அப்படின்னா எடுக்கவே முடியல, உடைக்க முடியல அங்கே வச்சுட்டு. அதனால தான் சரின்ட்டு கோடாரியை வச்சு இங்கேயே வந்து உடைச்சிட்டாங்க. பார்த்துடுங்க, மண் வந்து நல்ல லூஸான மண்ணாக, அதனால் நம்மளுக்கு தட்டினாலும் அப்படியே செடியை மட்டும் தூக்கி வைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நான் வந்து மேக்ஸிமம் உடைக்கவே மாட்டேன், அப்படியே வந்து வச்சுருவோம். சரி என்ன பண்ணுறது, பக்கெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தோம். அப்புறம் செடி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதை உடைச்சாச்சு. அப்படியே எடுத்து இதை வந்து இங்கே வைக்கப்படும். சாமி, ஓகே. கருவேப்பிலை செடிக்காக மண் எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணியாச்சுங்க. அழகாக நம்ம கருவேப்பிலை செடியை வந்து எடுத்து வச்சாச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த செடி நல்லா வரணும். அப்படியே சாப்பிட்டு வேண்டிட்டு வச்சாச்சு. பார்ப்போம். வெயிலுக்கு தான் வந்து கருவேப்பிலை நல்லா வரும். குளிரில் வந்து நம்ம காப்பாற்றலாம். அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இப்போயே மாற்றி வச்சுருவோம். இந்த ஒரு வாரத்தில் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சாச்சு. சுற்றி அணைச்ச மாதிரி நிறைய மண் எல்லாமே கொட்டியாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 லிட்டர் பால் டப்பா வந்து வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, இப்போது நம்ம இந்த செடிக்கு தேவையான சத்துலாம் கொடுக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மணல், அந்த மாதிரி ஒரு லேயராக போட்டு மூடி வச்சுருவேன். கண்டிப்பாக மணல் போடணும், அப்படின்லாம் வந்து கொசு பூச்சி அது மாதிரி வந்து வேஸ்ட் ஆக்கிரும். அதுக்காக தான் இது வைக்கிறப்பே போட்டாச்சு. எப்பயுமே வெயில் டைமில் கண்டிப்பாக பண்ணுவேங்க இது. ஏன்னா அப்போ தான் செடி வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா தண்ணி அடிக்கடி ஊற்றிட்டே இருக்க முடியாதுல்ல, சட்டுன்னு ரொம்ப வறண்டு போயிடும். அதனால் இது மாதிரி பண்ணி வச்சுறது. நம்ம முருங்கை கடைக்கு சைட்லேயே வந்துட்டு முருங்கை சீடு வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே வரட்டும். இந்த முருங்கை மரம் தான் வந்துட்டு கீரைக்காக ஆசையாக வளர்த்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதே தான். அதனால் சரி அடுத்து இதுலையாவது கீரை வருமானதுக்காண்டி சீடெல்லாம் புதைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு யாராவது முருங்கை சீடு வேணும்னா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 3 முருங்கைக்காய் இருக்குது. பழைய மரத்து முருங்கைக்காய் இது எல்லாமே. அடுத்தது நம்ம குண்டு மல்லி செடியை தாங்க வைக்க போகிறோம். இந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு என் வேலை தான். ஒரு தடவை என்ன பண்ணேன், கொட்டாங்குச்சி நம்ம கேஸில் இது பண்ணி எடுப்போம் இல்லையா, சாம்பிராணி போட, அது மாதிரி எடுக்கிறதுக்கு இடுக்கி எடுக்கிறதுக்கு பதிலாக மறந்து போய் இதை எடுத்துட்டேன். அப்போ உருகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்படி தான் ஏதாவது ஒரு வேலையை எக்குத்தப்பாக பண்ணி விட்ருவேன். அதுக்கு அடுத்தது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இது நம்ம எட்ஜஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நுனி எல்லாமே கட் பண்ணும்.
அப்படி கட் பண்ணால் புதுசாக வரும். இதோ அது முன்னாடி நான் கட் பண்ணேன், இப்போ எவ்வளோ புதுசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து வெயிலுக்கு தான் நல்லா பூக்கும் குண்டுமல்லி, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுடலான்ட்டு காஞ்சது எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி விட்டுடணும். ஓகே, அப்போ தான் நல்லா வரும். நம்ம செடியிலேருந்து பீன்ஸ் அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வெயில் டைமில் பெருசாக பீன்ஸ் வராது. ஸோ இந்த செடி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுடலாம். இனிமேல் ஒரு செடியெல்லாம் அப்படியே இருக்குது. குட்டி குட்டி காயெலாம் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே பழுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மண்ணாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பீன்ஸ் செடியெல்லாம் பிடிச்சி போட்டுடலான்னு இருக்கேன். இவ்வளோ பீன்ஸ் கிடச்சிச்சு. சூப்பராக நல்ல மழை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுதுங்க. இன்றைக்கி தான் சரியான மழை, சான்ஸே இல்லை. நல்ல மழை பெய்யுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தூரும், அப்புறம் வெயில் அடிக்குது, மழை தூரும் வெயில் அடிக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சன்லேருந்து ஒரே சத்தம், என்னடா அதுன்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அப்படியே ஒடியாந்துட்டேன். மேலே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, செம்மையாக இருக்குது. இப்போ வந்து குட்டீஸை கூப்பிட்டு வெளியில் வந்திருக்கோங்க. எங்கே வந்திருக்கோன்னா ப்ளே ஏரியா தான். இந்த ப்ளே ஏரியா வந்து ஓப்பன் பண்ணி ரொம்ப புதுசாக இப்போ தான் நியர்பை தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரெனோவேட் பண்ணி இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே எல்லாமே எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, டைமிங் என்ன, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். குட்டீஸ் விளையாடுறதுக்காக ப்ளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா எல்லாமே புதுசு, அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்லைடே பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பசங்களுக்கான ஸ்லைடு இருக்குது. அந்த பக்கம் பெரிய குட்டீஸ்க்காக ஸ்லைடு. அதுக்கப்புறம் இங்கே சைடு வந்து ஊஞ்சல், இந்த மேலே ஏறி விளையாடுறது அப்படின்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. விசாகன் நல்லா இருக்கா விளையாடுறதுக்கு? பார்த்து பொறுமையா. குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய குட்டீஸ்க்காக விளையாடுறது. அந்த சைடு வந்து சின்ன பசங்களுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து விசாகன் மாதிரி ஹைட்டாக இருக்க பசங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். என்னம்மா? சுற்றி விளையாடு, என்ஜாய் பண்ணு. கை பத்திரம் விசாகன். ஓகே. விசாகன் குட்டிக்கு வந்து கையில் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருந்தது இல்லையா, அது வந்து நாங்கள் இந்தியா போனப்போ கட்டு வந்து எடுத்தாச்சு. பட் இருந்தாலுமே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க 1 மந்த்துக்கு. ஸோ 1 மந்த்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இருக்கேன் ஊஞ்சலா? இது பேர் தான் ஊஞ்சலா? இது ஸ்ப்ரிங்கு. அச்சு என்ன பண்ணுறீங்க? என்னம்மா டிரைவர் இப்படி குரங்கு மாதிரி மேலெல்லாம் தம்பிட்டு இருக்கீங்களே, என்ன ஆகுது? பின்னாடி இருக்க பேசஞ்சர் நிலமா? உட்காருமா. அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? உட்காரலாம் முடியாத. டபுள் டக்கர் பஸ்ஸா? நீ நடத்துடா. அச்சா உட்காரு. டிரைவர் யாராவது நின்றுட்டு யாராவது ஓட்டுவாங்களா? உட்காந்துல ஓட்டுவாங்க. வித்தா காமிக்கிறியா? என்ன பஸ் இது? வீல்ஸ் அந்த பஸ்ஸா? விசாகன் குட்டி வந்து இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டான். ரெடியாம்மா? ஸ்கேட்டிங்க்கு வந்து ட்ராக் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்கேட் பண்ணலாம் விசாகன் குட்டி. ஆமாம், சைக்கிள் ட்ராக்கு. பட் அங்கேயே நீ ஸ்கேட் பண்ணலாம். ப்ளே எல்லாமே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த முனிசிபாலிட்டி பார்க் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி இது எல்லாமே புதுசு. முன்னேருந்து ப்ளே ஏரியா எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ விளையாடுறதுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குட்டீஸு. ஸோ இதிலேருந்து அப்படியே ஒரு ஓவர் வியூவாக காமிக்கிறேன். 1 2 3. ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? ஏரியா இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. பட் இதில் வந்து குளிக்கக்கூடாது, டைவ் பண்ணக்கூடாது, அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம பார்த்து ரசிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க.
இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், டூ நாட் என்டர் வாட்டர், நோ ஸ்விம்மிங், நோ டைவிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. இது அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல். நிறைய குருவி எல்லாம் வந்துட்டுருக்கு. வக்ரா பீச் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வக்ரா முனிசிபாலிட்டி பார்க் வந்து இருக்குது. இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 days a வீக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் டைமிங் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குது. பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து இது தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாக பூ இருக்கும், இந்த சைட் ஃபுல்லாக பூ இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட்டப்பாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி வேறு லெவலில் எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஃபுல்லாகவுமே மாறி இருக்குன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. குட்டி வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கு. சூப்பர் 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 தங்கம். டேய் டேய் டேய், என்னடா வித்த காமிச்சிக்கிட்டு இருக்க? சும்மாவா? டேய் ஒழுங்கா போடா. வரேன் போ. விசாகன் ஸ்கேட்டிங், நான் வந்து வாக்கிங். அச்சு வந்து அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. ஆமாம். ஜீவிதா ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டியாடா? என்ன இறங்கினாலும் முக்குதே தவிர வரும், ஒன்றும் நடக்கும். ஜீவிதா இங்கே ஜிம் செட்டப்பில் இருக்கு. நானும் வருவேன் கூடவே வந்துக்கிட்டு. ஆமாம், ஜிம் செட்டப் மாதிரி இருக்குங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஜிம்மு எல்லா ப்ளே ஏரியாலையும் மேக்ஸிமம் வச்சிடுறாங்க. அந்த சைட் பாருங்கள், விசாகன் குட்டி சறுக்கிக்கிட்டே இருக்கான். என்னடா நல்லா வருதா? அடே உன்னை சைக்கிள் ட்ராக்கில் தானே போக சொன்னேன். என்கிட்ட வரணும்னு இப்படி வந்துட்டியா? இந்த சைட் பார்த்திங்கன்னா அழகாக வாக்கிங் போகிறதுக்கு ட்ராக் போட்டிருக்காங்கங்க. அந்த சைடு வந்துட்டு சைக்கிளிங் ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம். விசாகன் குட்டி வந்து அங்கே ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கா, நான் இங்கே வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு எப்படிலாம் இருக்குது வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே ரிலாக்ஸாக நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இந்த ஒரு பார்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்திருக்கேனா அப்படின்னா கிடையாதுங்க. இது நான் மேரேஜ் ஆன புதுசில் எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த பார்க்குக்கு வந்து வாக்கிங் வந்து போவோம். நடுவில் தான் நியர்பை ஒரு 2 வருஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரெனோவேட் பண்ணுறோன்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து 2 ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அந்த பசங்க வெயிட் பண்ணி நாங்களும் வர ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அச்சோலித்து, இந்த பிளே ஏரியா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சுற்றி பார்த்தோம் நல்லா. அம்மா இதை எப்படி சுற்றி பார்த்தோம், இது எப்படி இருந்துச்சு, நம்ம விளையாண்டோம். இந்த பார்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக வக்ரா சூக்குக்கு கொஞ்சம் முன்னாடியே வரும் உங்களுக்கு. ஷாப்பிங்கில் போயிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்துருந்தோம். அந்த அன்னைக்கு கலெக்ஷனும் இருந்துச்சு, ஆனால் பட்ஜெட் தான் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. ஆனால் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்போ ஓகே தான். இப்போ ரமதான் ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அது என்ன ஐட்டம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.